இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹரிமாவ் மலாயா தேசிய காற்பந்து குழுவிற்கு 15 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. அன்வார் அறிவிப்பு. ஹரிமாவ் மலாயா என அழைக்கப்படும் மலேசிய தேசிய காற்பந்து அணியின் வீரர்களின் நலன் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 15 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார். இந்த நிதி உதவியின் கீழ் எதிர்காலத்தில் ஆசியாவில் மிகச்சிறந்த காற்பந்து குழுவாக உருவெடுக்க முறையான பயிற்சி ஹரிமாவ் மலாயாவிற்கு கிடைக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஹரிமாவ் மலாயா சிறந்த விளங்க தேசிய அணியின் வீரர்கள், மேலாளர் மற்றும் பயிற்றுநர்கள் பயிற்சியில் கவனம் செலுத்துவதற்கு அவர்களின் நலனை கவனித்துக் கொள்வது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவிற்கு உறுதியான பொருளாதாரம் மட்டுமல்ல, நாட்டின் பெயரை அனைத்துலக அரங்கில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த தேசிய காற்பந்து அணியை கொண்டிருக்க வேண்டும் என்பது இலக்காகும் என்றார் பிரதமர். இந்நிலையில் மலேசிய காற்பந்து சங்கத்தை சந்தித்து அரசாங்கத்தின் இந்த முடிவை கூற உள்ளதையும் நேற்று நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மலேசியாவுக்கு முதல் தங்கத்தை தற்காத்தார் பூப்பந்து வீரர் லீ ஹோ. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மலேசியா தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. SU5 உடல் குறைபாடு பிரிவுக்கான ஆடவர் பூப்பந்து போட்டியின் ஒற்றையர் பிரிவில் நாட்டின் செக் லீ ஹோ வாகை சூடினார். இறுதி ஆட்டத்தில் இந்தோனேசிய போட்டியாளரை 21-13, 21-15 என்ற நேரடி செட்களில் வீழ்த்தி லீ ஹோ தங்கப்பதக்கத்தை தற்காத்துக் கொண்டார். வெற்றி பெறுவதற்கு வெறும் 41 நிமிடங்களே அவருக்கு தேவைப்பட்டது. 36 வயது லீ ஹோ 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வென்றவர் ஆவார். இதையடுத்து இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மலேசியா இதுவரை ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. வெண்கலப் பதக்கம் முன்னதாக திடல் தட போட்டிகளில் கிடைக்கப்பட்டது. T44 உடல் குறைபாடுக்கான ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் எடி பெர்னார்ட் 3வது வந்து வெண்கலப் பதக்கம் பெற்றார். இணைய மோசடியால் நாட்டுக்கு 3.18 பில்லியன் ரிங்கிட் நஷ்டம். தியோனி சிங். மலேசியா 2021 முதல் இவ்வாண்டு ஏப்ரல் வரை இணைய மோசடிகள் காரணமாக 318 கோடி ரிங்கிட் நட்டத்தை சந்தித்துள்ளது. தெரிந்த வரைக்கும் அவ்வளவுதான், தெரியாதவற்றையும் சேர்த்தால் கணக்கு எங்கேயோ போய் நிற்கும் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். சமூக ஊடக சேவை வழங்குநர்களுடன் என்னதான் தொடர் கலந்தாய்வுகள் நடத்தி வந்தாலும் இணைய குற்றங்கள் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்து வருவதையே அது காட்டுகிறது. இணைய மோசடிகள் தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் 15 வரையில் மட்டுமே மொத்தமாக 32,676 உள்ளடக்கங்களும் பதிவுகளும் நீக்கப்பட்டன. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் 2023 நீக்கிய பதிவுகளின் எண்ணிக்கையை விட இது 6,297 அதிகமாகும். AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களின் முக்கிய தளமாக சமூக ஊடகங்கள் விளங்குகின்றன. எனவே சமூக ஊடகங்களையும் அடிப்படை வசதிகளாக வகைப்படுத்த நேரம் வாய்த்திருப்பதாக துணை அமைச்சர் சொன்னார். பத்துபஹாட்டில் மூதாட்டியிடம் கொள்ளை, 4 பிள்ளைகளுக்கு தந்தையான ஆடவருக்கு 7 ஆண்டு சிறை. ஜொஹூர் பத்துபஹாட்டில் 69 வயது மூதாட்டியிடம் கொள்ளையிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட 31 வயது ஆடவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனவே இதே போன்ற கொள்ளை குற்றத்திற்காக தண்டனை பெற்றவரான அந்நபருக்கு நீதிபதி ஒரு பிரம்படியும் விதித்து தீர்ப்பளித்தார். நீங்கள் கொள்ளையிடுவது இது முதன் முறை அல்ல, 2வது முறை. உங்களால் பாதிக்கப்படுபவர்களை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா என தீர்ப்பை வாசிக்கும் போது நீதிபதி கடிந்து கொண்டார். முன்னதாக நீதிபதியிடம் முறையிட வாய்ப்பு வழங்கப்பட்ட போது 4 மாதங்களாக வீட்டு வாடகையை கட்ட முடியாததால் வேறு வழியின்றி கொள்ளையிட முடிவு செய்ததாக 4 பிள்ளைகளுக்கு தந்தையான அவ்வாடவர் சொன்னார். நிலையில்லாத வேலை, பிள்ளைகளையும் மனைவியையும் பார்த்து கொள்ள வேண்டியுள்ளது, வேறென்ன செய்வேன் நான் என்று அழுது கொண்டே நீதிபதியிடம் கூறினார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு செமிரா கம்புங் பாரிட் ஹரிஜா பஜ்ரியில் உள்ள வீட்டில் புகுந்து மூதாட்டிக்கு சொந்தமான ஒரு தங்க சங்கிலியையும் தங்க வளையலையும் கொள்ளையிட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். கொள்ளையிட்ட பொருட்களை பத்துபஹாட்டில் உள்ள நகைக்கடை ஒன்றில் விற்றது சிசிடிவி கேமராவில் சிக்கியதை அடுத்து அந்நபர் போலீசிடம் பிடிபட்டார். போலீஸ் அதிகாரியால் ஏமாற்றப்பட்ட மாது 30,000 ரிங்கிட் இழந்தார். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி
ஜெமன்சே ஜெம்போலில் போலீஸ் அதிகாரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தொலைபேசி மூலம் மோசடி செய்யும் கும்பலால் மாத ஒருவர் ஏமாற்றப்பட்டார். ஒரு நிறுவனத்தின் உதவி மேலாளரான 44 வயதான அவர் இந்த மோசடியில் 30,000 ரிங்கிட் தொகையை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசி எண் அதிக மோசடி வழக்குகளில் ஈடுபட்டதால் தடைவு விதிக்கப்பட்டுள்ளதாக புத்ரஜயாவில் உள்ள தொடர்பு அமைச்சை சேர்ந்த நோர்சலான் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட மோசடிக்காரன் ஒருவன் அந்த மாதுவை முதலில் அழைத்துள்ளான். அந்த வழக்கை உறுதிப்படுத்த 999 என்ற எண்ணுக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் கிளந்தான் காவல் நிலையத்திலிருந்து சார்ஜென்ட் ஐன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட பெண் புகித் அமான் காவல் நிலையத்தில் இது குறித்து சோதனை செய்ததாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து வாட்ஸ்அப் வழியும் ஒரு சீன நபருடன் பண மோசடி மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றவியல் வழக்கிலும் அந்த நபருக்கு CIMB ATM கார்டை 20,000 ரிங்கிட்டிற்கு விற்பனை செய்துள்ளதாகவும் கூறி அழைப்பு வந்துள்ளது. இதனிடையே மீண்டும் அறியப்படாத எண்ணிலிருந்து கிளந்தானின் குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த ASP அஸ்மி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட போலீஸ் பாதிக்கப்பட்டவரின் தகவல்களை சோதிக்க BNM எனும் தேசிய வங்கி இணைப்பு ஒன்றை வழங்கியுள்ளார். அதன் பின்னர் தனது வங்கி கணக்கில் காணாமல் போன பணத்தை கண்டறிந்த பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அந்த மாது உணர்ந்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு பயணமா? முதலில் பயண தடை குறித்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வரி பாக்கி வைத்துள்ளோருக்கு நினைவுறுத்து. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளுக்கு செல்லும் முன்பாகவே பயண தடை குறித்த தங்களின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வரி பாக்கி வைத்திருந்து விமான நிலையத்திலிருந்து கடைசி நேரத்தில் திருப்பி அனுப்பி வரப்படுவதை தவிர்க்க இது அவசியம் என LHDN எனப்படும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் கூறியது. எனவே LHDN தரவுதளத்தில் தங்களின் சுய விவரங்களையும் மற்ற தகவல்களையும் அவ்வப்போது புதுப்பித்து வருவதை வரி செலுத்தினர்கள் பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் வரி பாக்கி குறித்தோ அல்லது பயண தடை குறித்தோ நினைவூட்டல்களை விடுக்க LHDNக்கு வசதியாக இருக்கும். ஆனால் வருமான வரி செலுத்தினர்கள் அவ்வாறு செய்வதில்லை என்பதுதான் பிரச்சனையே என LHDNின் பொது உறவு அதிகாரி அசருதீன் முகமது அலி தெரிவித்தார். வருமான வரி நிலுவையில் உள்ளோருக்கு எதிராக LHDN கடைசியாக எடுக்கும் ஆயுதம்தான் பயண தடை என அவர் சுட்டிக்காட்டினார். வரி பாக்கியை மொத்தமாக செலுத்தினால் பயண தடை உடனடியாக நீக்கப்படும். இயலாதவர்கள் LHDNுடன் பேசி தவணை பணமாக செலுத்தி வரவும் வாய்ப்புண்டு என்றார் அவர். பெற்றோர் ஆசிரியர் சங்க சுழற்கிண்ண காற்பந்து போட்டி நெகிரி செம்பிலான் வட்டார தமிழ் பள்ளிகளுக்கிடையே நல்லிணக்க போட்டி. முதன்முறையாக நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பெற்றோர் ஆசிரியர் சங்க சுழற்கண்ண கால்பந்து போட்டி நடைபெற்றது. இம்முறையில் பண்டார் ஸ்ரீ செண்டாய்காம் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 9 தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்து பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். சுற்று வட்டார பள்ளிகள் எதிர்நோக்கும் சிக்கல்களை பகிர்ந்து கொள்ளவும் அப்பள்ளிகளுக்கு தேவைப்படும் உதவிகளை கண்டறியும் வகையிலும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதாக பண்டார் ஸ்ரீ செண்டாய்காம் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் லோகன் தெரிவித்தார். இம்முறை நடைபெற்ற இப்போட்டியின் வாயிலாக சேகரிக்கப்பட்ட நிதி தேவைப்படும் பள்ளிகளுக்கு உதவுவதற்காக பயன்படுத்தப்படும் என பண்டார் ஸ்ரீ செண்டாயாங் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் விளையாட்டு பிரிவு தலைவர் வசந்த் கூறினார். ஜொஹூர் பாருவில் 3 வீடமைப்பு பகுதிகளில் ரசாயன துர்நாற்றம், விசாரணையில் இறங்கிய தீயணைப்புத்துறை. ஜொஹூர் பாருவில் 3 வீடமைப்பு பகுதிகளில் இன்று அதிகாலை ரசாயன துர்நாற்றம் கண்டறியப்பட்டது. தமான் மவுண்ட் ஆஸ்டின், தமான் தாயா, தமான் எத்திமைவா ஆகியவை அம்மூன்று பகுதிகளாகும். தகவல் அறிந்து 19 பேர் கொண்ட தீயணைப்பு மீட்பு குழுவும் 2 FRS இயந்திரங்களும் EMRS அவசர சேவை படையும் சம்பவ இடம் விரைந்தன. சோதனைகள் தொடரும் நிலையில் அது எந்த மாதிரியான ரசாயனம், எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை. துர்நாற்றம் ஒருவேளை ஆற்றிலிருந்து வருகிறதா அல்லது வேறெங்கிருந்தோ வருகிறதா என்பதும் ஆராயப்படுகிறது. தற்போதைக்கு விரிவான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு வாயு கண்டறிதல் கருவி வாயிலாக காற்றின் தரமும் கண்காணிக்கப்படுவதாக தீயணைப்பு மீட்பு துறையின் பேச்சாளர் சொன்னார். ஆஸ்திரேலியாவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் குரங்கம்மை பரவல். ஒரே மாதத்தில் 400 சம்பவங்கள். 2022ஆம் ஆண்டு பரவ தொடங்கிய குரங்கம்மை நோயை 6 மாதங்களில் ஏறக்குறைய முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்த ஆஸ்திரேலியா தற்போது மீண்டும் ஒரு சவாலை எதிர்நோக்கியுள்ளது. திடீரென அந்நாட்டில் எம்பாக்ஸ் நோய் பரவல் கணிசமாக அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் மட்டுமே 179 சம்பவங்கள் பதிவாகின.
இதையடுத்து இவ்வாண்டில் இதுவரை 400 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுவிட்டன. இதுவரை மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட 550க்கும் மேற்பட்ட சம்பவங்களில் ஒருவர் மட்டுமே பெண் ஆக ஓரின சேர்க்கையில் ஈடுபடும் ஆடவர்கள் மத்தியிலேயே அது அதிகமாக பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் ஓரின சேர்க்கையாளர்களை குறிவைத்து தடுப்பூசி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2022 கடைசியிலேயே எம்பாக்ஸ் நோயில் இருந்து ஆஸ்திரேலியா விடுபட்டு விட்ட நிலையில் இவ்வாண்டு தொடக்கம் வரை அது நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. நோய் பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு இலவச தடுப்பூசி திட்டம் பாதுகாப்பான உடலுறவை ஊக்குவிக்கும் இயக்கத்தை தீவிரப்படுத்தியது மற்றும் பொது விழிப்புணர்வை அதிகரித்தது போன்றவற்றால் கடந்த ஆண்டு மொத்தமாகவே வெறும் 26 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவை போல் திடீர் நோய் அதிகரிப்பு சாத்தியத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என உலக நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஜொஹூர் பாருவில் ட்ரெய்லர் லாரியின் பின்பகுதி தனியாக கழன்று சாலையில் கவிழ்ந்தது. போக்குவரத்தை மறைத்த கான்கிரீட்டுகள். ஜொஹூர் பாரு அருகே பிளஸ் நெடுஞ்சாலையின் 10.7வது கிலோமீட்டரில் கான்கிரீட்டுகளை ஏற்றி வந்த ட்ரெய்லர் லாரியின் பின்பகுதி தனியாக கழன்று சாலையில் கவிழ்ந்தது. நேற்று பிற்பகல் வாக்கில் அந்த சம்பவம் நிகழ்ந்து கான்கிரீட் சாலையில் விழுந்தன. இடப்பக்கம் சாலையை கான்கிரீட்டுகள் மூடியதால் வலப்பக்கம் சாலை மட்டும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ட்ரெய்லர் லாரி ஓட்டுநரான 26 வயது ஆடவருக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியது. வாகனத்தை கட்டுப்படுத்த தவறி விபத்து அபாயத்தை உருவாக்கியதன் பேரில் லாரி ஓட்டுநருக்கு விசாரிக்கப்படுகின்றார். தாசிக் ஷா அலாம் செக்ஷன் 7 நீர்ப்பகுதியில் முதலை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. காணொலி ஒன்றின் வழி தாசிக் ஷா அலாம் செக்ஷன் 7 முதலை இருப்பதை கண்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட காணொலி ஒன்றில் தாசிக் ஷா அலாம் செக்ஷன் 7 உள்ள நீர்ப்பகுதியில் முதலை ஒன்று இருப்பது காண முடிகிறது. அதனைத் தொடர்ந்து பொழுதுபோக்கை செலவழிக்க அங்கு செல்லும் மக்கள் கவனமாக இருக்குமாறு ஷா அலாம் மாநகர் மன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக 2019 ஆண்டும் தாசிக் ஷா அலாம் செக்ஷன் 14 0.6 மீட்டர் நீளமுள்ள முதலை ஒன்று தென்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிகாகோ ரயிலில் துப்பாக்கிச் சூட்டு, 4 பேர் பலி. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ரயிலுக்குள் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 கொல்லப்பட்டனர். ஃபாரஸ்ட் பார்க் ரயில் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்று காவல்துறை கூறுகிறது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான அடையாளத்தை வைத்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபரிடம் இருந்து சுடும் ஆயுதம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆடவனுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாரையும் தெரியும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அந்த சம்பவம் வழிப்பறி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக இல்லை, மாறாக வன்முறை செயலாக தெரிகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பொது போக்குவரத்தை நம்பியிருக்கும் நகர்களில் ஒன்றாக சிகாகோ திகழ்கிறது. சிகாகோவில் வார நாட்களில் சராசரியாக 3,17,000க்கும் அதிகமானோர் ரயிலில் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் துப்பாக்கி வன்முறை காப்பகத்தின் தகவலின்படி இந்த ஆண்டு குறைந்தது 378 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டு வன்முறையில் குறைந்தது 11,463 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.